இது 2 பிஹெச்கே வீடு தான். ஆனா பார்க்க 3 பிஹெச்கே வீடு மாதிரி நல்லா பெருசா டூப்ளக்ஸ் டைப்ல பிளான் பண்ணி, ஃப்ரண்ட்ல கேரளா ஸ்டைல் ஓடுகள் ரூஃபிங்கோட பெரிய கார் பார்க்கிங்ன்னு நல்லா கிராண்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அடுத்த ஹைலைட் என்னன்னா, வீட்டுக்கு 3 பக்கமும் ஓப்பன் ஸ்பேஸ். இது நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டுங்கிறதுனால 2 பக்கமும் 30 அடி ரோடு வந்துருச்சு. அதோட பேக் சைடில் இந்த லேஅவுட்டோட பார்க் இருக்கிறதுனால வீட்டுக்கு 3 பக்கமும் ஓப்பனாக இருக்குது. அதனால் வீட்டுக்கு போதுமான அளவுக்கு வெளிச்சமும் காற்றும் சுலபமாக கிடைக்குது. இந்த வீட்டில் பெரிய கார்டன் ஸ்பேஸ் கொடுக்க முடியலனாலும் 2 பக்கமும் காம்பவுண்ட் வாலுக்கு அவுட் சைடில் நீளமாக லான் செட்டப்பும், காம்பவுண்ட் வாலுக்குள்ளே டெடிக்கேட்டடாக ஒரு கார்டன் ஸ்பேஸ்ன்னு க்ரீனாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடு மட்டும் சூப்பர் இல்லை, வீட்டோட விலையும் எல்லாரும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி கம்மியாக தான் இருக்குது. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1250 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 26 அடி அகலமாகவும் 48 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1240 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் 33 அடி ரோடு, வீட்டுக்கு சைடில் 30 அடி ரோடு, வீட்டுக்கு பேக் சைடில் இந்த லேஅவுட்டோட பார்க்குன்னு 3 பக்கமும் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான காற்றும் வெளிச்சமும் சுலபமாக கிடைச்சிருது. வீட்டுக்கு நார்த் ஈஸ்ட்னு 2 பக்கமும் காம்பவுண்ட் வாலுக்கு அவுட் சைடில் நீளமாக கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து அதில் க்ரீனாக கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 18க்கு 12. ரூஃபை கேரளா ஸ்டைலில் மெட்டலாக ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு அதில் டபுள் லேயர் டைப்பில் ஓடு போட்டு ட்ரெடிஷ்னல் லுக்கில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு அவுட் சைடில் மட்டும் இல்லாமல் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு கார்டன் ஸ்பேஸ் விட்டு அதில் லான் செட்டப் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலில் டெரகோட்டா கிளே டைல்ஸ், டெக்ஸ்டைல் டிசைன், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் 7க்கு 5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். ஸ்டேர்கேஸோட சேர்த்து லிவிங் ஹாலோட டோட்டல் சைஸ் 16க்கு 18. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பேஸ் கேபினெட்டோட பெரிய டிவி யூனிட்டும், அதுக்கு அட்டாச்சாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய பூஜை கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்டு ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் வுட் டிசைன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோம். சைஸ் 16க்கு 8. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா அலுமினியமில் பேஸ் கேபினெட்ஸும், டேபிள் டாப் மேலே ஒரு மினி டால் கேபினெட்டும், அதுக்கு மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 10க்கு 10.
ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக சைடில் வால் செல்ஃபும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் பேசேஜில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு லோ சீலிங் கொடுத்து மேலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு போகிற டார்க் ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைலில் மைல்டு ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஐ சீலிங் வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ரைட் சைடில் செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x10. தரைக்கு போகாமே உட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாபியிலிருந்து உட் டிசைன் ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனிக்கு என்றாரோம். இந்த வீடு கோயம்புத்தூரில் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் என்ஹெச் ரோட்டில், புகலூரில் என்ஹெச் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்ரீராம் நகருங்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் 47.5 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த கார்னரில் மேலே டெரஸ் போகிறதுக்கு மெட்டல் ஸ்டார்கேஸ் ஃபேப்ரிகேட் பண்ணி ஃபிட் பண்ணிடுவாங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்டில் இந்த ஒரு வீடு மட்டும் சேல்ஸுக்கு இல்லை, இங்கே நிறைய வீடுகள் சேல்ஸுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க. 2 BHK ஹவுஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 37 lakhs. இல்லை எனக்கு சைட்டாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் 3,95,000. கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், தார் ரோடு, ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க், காமன் போர்வெல், பார்க், சில்ட்ரன் பிளே ஏரியா, டெம்பிள் இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸ் கொடுத்து ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் சைட்டை வேணும்னாலும் வாங்கிக்கலாம், வீடு கேட்டாலும் ரெடியாக இருக்குது, நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வீடோ இல்லை சைட்டோ தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகும். விசிட் பண்ணி பாருங்கள். ஓனரோட ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.